ஒரு காலத்தில் மிகவும் புத்திசாலி ஒருவர் வாழ்ந்தார். அவர் ஒரு உள்ளூர் கிராமத்தின் மேயராக இருந்தார். எல்லோரும் அவரை மதித்தார்கள். அவருடைய கருத்துக்களும் நன்கு மதிக்கப்பட்டன. பலர் அவரிடம் ஆலோசனை கேட்டு வந்தனர். ஆனால் அவரது மகன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். தூங்குவதிலும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதிலும் நேரத்தை வீணடித்தான். எவ்வளவு அறிவுரைகளோ அல்லது மிரட்டல்களோ அவருக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர் மாறவே மாட்டார். வருடங்கள் கடந்தன. காலப்போக்கில் அந்த ஞானியின் இளமை மங்கியது. அவர் வளர வளர தனது மகனின் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படத் தொடங்கினார். எதிர்காலத்தில் தன்னையும் தன் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ள தன் மகனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே ஒருநாள் அந்த ஞானி தனது மகனை தனது அறைக்கு அழைத்து, "மகனே, நீ இப்போது குழந்தை இல்லை" என்றார். "நீங்கள் பொறுப்பை ஏற்கவும் வாழ்க்கையை புரிந்துகொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் கண்டுபிடித்தவுடன் அதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவீர்கள்." பின்னர் அவர் தனது மகனிடம் ஒரு பையை கொடுத்தார். சூரியன் பையை திறந்தபோது ஒவ்வொரு பருவத்திற்கும் 1 என 4 ஜோடி துணிகளைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். சில பச்சை உணவுகள், தானியங்கள், பருப்பு வகைகள், கொஞ்சம் பணம் மற்றும் ஒரு வரைபடம் ஆகியவையும் இருந்தன. அவன் தந்தை தொடர்ந்தார். "நீங்க ஒரு புதையலை கண்டுபிடிக்க போகணும்னு நான் ஆசைப்படுறேன். புதையல் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தின் வரைபடத்தை நான் வரைந்துள்ளேன். நீங்கள் சென்று அதை கண்டுபிடிக்க வேண்டும்." மகனுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. முதல் முறையாக தன் தந்தை தனக்கு ஒரு நல்ல யோசனையை வைத்திருப்பதாக அவன் நினைத்தான். எனவே மறுநாள் அவர் புதையலை தேடும் பயணத்தை ஆர்வத்துடன் மேற்கொண்டாள். எல்லைகள், காடுகள், பீடபூமிகள் மற்றும் மலைகள் வழியாக அவர் மிகவும் தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. வழியில் அவர் பலரை சந்தித்தார். சிலர் அவருக்கு உணவும் சிலர் தங்குமிடமும் கொடுத்து உதவினார்கள். தன்னை கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்களையும் தன்னை ஏமாற்ற முயன்றவர்களையும் அவர் சந்தித்தார். அவர் செல்லும் வழியில் மனிதகுலத்தின் சிறந்ததையும் மோசமானதையும் அனுபவித்தார். மெதுவாக பருவம் மாறியது. அதனுடன் நிலப்பரப்புகளும் மாறியது. வானிலை மோசமாக இருந்தபோது அவர் ஒரு நாள் நிறுத்திவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். நீண்ட வருடத்திற்குப் பிறகு வானிலை சீரானபோது அவர் தனது இலக்கை அடைந்தார். அது ஒரு குன்றின் மேல் இருந்தது. வரைபடம் புதையல் குன்றின் கீழே மரத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதை காட்டுகிறது. மரத்தை கண்டதும் அவர் நிலத்தை தோண்டத் தொடங்கினார். அவன் அதை சுற்றிலும் அதன் கீழும் அதன் மேலேயும் தேடி பார்த்தான். ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் 2 நாட்கள் புதையலை தேடி தோண்டினார். 3வது நாளில் அவர் மிகவும் சோர்வடைந்ததால் அவர் வெளியேற முடிவு செய்தார். தந்தையின் பொய்யால் ஏமாற்றமடைந்த அவர் தனது வீட்டிற்கு திரும்பினார். திரும்பி வரும் வழியில் அதே மாறி